வேலும் மயிலும் துணை நமக்கே, வேலும் மயிலும் துணை நமக்கே, நல்லவையெல்லாம் நாடி வரும் அல்லவையெல்லாம் ஓடிவிடு. அந்த குமாரனுடைய பெருமையை பேசலாம்னு சில குரூப் ஆஃப் ஆடியோஸ் போட போகிறேன். அப்போ சம்போ சங்கர பாஹிமாம்னு சொல்லிட்டு பாடுவா. அப்போது எப்படி அந்த சிவனை நம்ம எப்படியெல்லாம் போட்டுறோமோ, அவரோட சாட்சாத்காரமாக அவருடைய ஸ்வரூபத்தை முழுசாக ஆகர்ஷணம் பண்ணவர் முருகர். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், முகுந்தன் ருத்ரன் கமலன் முருகரை ஆகர்ஷணம் பண்ணும்பொழுது முப்பெரும் தேவதைகளையும் ஆகர்ஷணம் பண்ணின சக்தியும் சௌபாகியமும் நம்மளுக்கு சேர்றது. எல்லா தேவதாலும் ஒரு சமயம் 3 ராட்சசாலையும் ஒரு ராட்சசியாலையும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கு நீங்கள் தான் காப்பாற்றணும்னுட்டு எல்லா தேவதாலும் சங்கரர்கிட்ட போய் முறையிடுறாங்க. அப்போ இந்த இவாளை வதம் பண்ணுறதுக்கு உங்களோட புத்திரனா ஒருத்தன் இருந்தால் மட்டுமே அவனால் அதை செய்ய முடியும் அப்படின்னுட்டு வேண்டிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு புத்திரன் பிறக்கணும், அவர் இந்த சம்ஹாரத்தை பண்ணணும்னுட்டு அவருடைய பஞ்சாட்சரத்தை ஜபிச்சு வேண்டிக்கிறாங்க. ஆனால் என்ன வேண்டிண்டும் அவரோட நிஷ்ட கலையில், அவருடைய ஏகாந்தம் கலையில். அப்போது கௌரியோடையும் சேர்ந்து அவர் ஏகாந்தமாக இருக்கும் பொழுது வெளியில் காத்துருக்க தேவதைகளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் சித்தநாழி கழித்து தானே சங்கரர் பிரத்யக்ஷமாகிறார். தன்னுடைய ரேத்தஸை கொடுத்து ஒரு தேவதையை உண்டாக்கி அதை யார் அந்த ரேத்தஸை வாங்கிக்கிறேள், அதாவது அது வளராத ஒரு கரு சிசு, இதுதான் ரேத்தஸ்னு சொல்லிக்கோங்களேன். அப்போ அந்த வளராததை சுவாமியினுடைய ஸ்வரூபமாக இருக்கிறத வாங்கிக்கிற அளவுக்கு சக்தியோ அதை திடமோ யாருக்கும் இல்லை. யார் அதை, ஏன்னா அது அப்பேற்பட்ட ஒரு அக்னி, அதை யாராலையுமே வாங்கிக்க முடியாது. அப்போது அக்னி பகவானே அதை வாங்கிக்க பார்க்குறார். அதை வாங்கிக்கும் பொழுது அதுதான் சித்தாக்னி, சிவபெருமானுடைய சித்தாக்னி. ஆனால் அவராலேயே அதை முழுசாக ஏற்றுக்க முடியல. அவரோட அனலை விட அந்த அனல் ஜுவாலை பெருசாக இருக்குது. அப்போ அவர் தவிக்கிறார். அப்போ வாயு பகவானுடைய உதவியை நாடுறார். ஹிமாலய பருவத்துக்கு போகிறார். அப்போ அங்கே சப்த ரிஷிகளுடைய பத்னிகள் குளிச்சுன்னு இருக்காங்க. அந்த பத்னிகள் அக்னியால் இழுக்கப்படுறாங்க. அப்போ 6 பத்னிகளும், அதாவது சப்த ரிஷிகளில் 7 பேரில் அருந்ததியை தவிர்த்து 6 ரிஷி பத்னிகளும் இந்த ரேதஸ்னுடைய அக்னியால் அவங்க கர்ப்பம் தரிச்சு விடுறாங்க. அப்போ அந்த ரிஷி பத்னிகளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவளுக்கு ஒன்றும் புரியல. அப்போ அந்த கர்ப்பத்தை அந்த 6 சிசுக்களையும் அவள் கங்கையில் சமர்ப்பிச்சு விடுறாங்க, தனக்கு இது வேண்டாம் அப்படின்னுட்டு. ஆனால் கங்கை மாதா என்ன பண்ணுறா, அந்த 6 ரேத்தஸையும் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அவளுக்கு தாயாக இருந்து அதை வளர்க்குறாங்க. வளர்க்கும் பொழுது அப்போது ஒரு சித்தத்தில் பார்த்தா கங்கையால் கூட அந்த அக்னியை ஏற்றுக்க முடியல, அந்தளவு அந்த அக்னி இருக்குது அந்த குழந்தைகள்கிட்ட. அப்போ கௌரி குண்டம்னு ஹிமாலயாஸில் ஒரு இடம் இருக்குது. அப்போது ஷர அப்படின்னுட்டு அந்த வனத்துக்கு பேர், அதாவது ரீட்ஸுன்னு சொல்கிற மாதிரி ஒரு வித தாவரம் நிறைஞ்ச இடம் ஷரம் அப்படின்னுட்டு இடம். அந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறாங்க கௌரி இந்த குழந்தையில வளர்க்குறதுக்கு. அப்போ கங்கை போய் அந்த இடத்துல அந்த 6 சிசுக்களையும் போடும் பொழுது அந்த 6 சிசுக்களுக்கும் உயிர் உண்டாகி அது குழந்தையெல்லாம் அந்த இடத்துல தான் மாறுறது. அது அழகும் குரல் கொடுக்கவும் ஆரம்பிக்கிறது. அப்போ இந்த இடத்துலேருந்து குரல் கேட்டோன்னே இந்த அழற ஓசை, அதாவது முதல்ல அந்த வளராத சிசுவை ஏற்றுக்காத அந்த சப்தரிஷி பத்னிகளுக்கு ஒரு வளர்ந்த சிசுவனுடைய அழற குரல் கேட்டோன்னே அந்த சப்தரிஷிகள் பத்னிகளால் ஏற்றுக்க முடியல. அவளுக்கு ஓடிண்டு அவளே அதை திருப்பி காப்பாற்றி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது தன்னை மறந்து பார்வதி தேவிக்கும் கைலாயத்தில் சுரக்கிறது. இது தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். முருகாச்சரணம்.